அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு ரவுலட் என்னும் சட்டத்தை பிறப்பித்து இந்தியர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவியது. இத்தகைய அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் காந்தியடிகள். இவ்வியக்கத்திற்கு ஆதரவு தேடி அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். 1919ஆம் ஆண்டு காந்தியடிகள் சென்னைக்கு வருகை புரிந்து ராஜாஜி வீட்டில் தங்கியிருந்தார். இதனை அறிந்த பாரதியார் உடனே ராஜாஜியின் இல்லத்திற்கு சென்று நேரடியாகவே காந்தியடிகளை சந்தித்தார். எடுத்த எடுப்பிலே நான் பாரதி என்று தன்னைத்தானே காந்தியடிகளிடம் அறிமுகப்படுத்தி கொண்டதோடு, இன்று கடற்கரையில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், தாங்கள் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வர முடியுமா என்று கேட்டார். நீங்கள் நடத்தப்போகும் கூட்டத்திற்கு ஒரு நாள் தள்ளி வைத்து கொள்ளலாமே என்று காந்தியடிகள் கேட்டார். எதற்காக தள்ளி வைக்க வேண்டும் என்று பாரதியார் எதிர்கேள்வி கேட்டார். இன்று நான் வேறொரு கூட்டத்தில் தலைமை ஏற்க வேண்டும், அதற்காகத்தான். அப்படியென்றால் நீங்கள் அந்த கூட்டத்திற்கு போங்கள், நான் என் கூட்டத்தை நடத்தி கொள்கிறேன். ஆனாலும் மிஸ்டர் காந்தி, நீங்கள் தொடங்க இருக்கும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு கம்பீரமாக எழுந்து வெளியே சென்றார். அவர் போகுவதை பார்த்து கொண்டிருந்த காந்தியடிகள், இப்போது பேசிவிட்டு போன பாரதி என்ன செய்கிறார் என்று ராஜாஜியிடம் கேட்டார். இவருக்கு தொழில் கவிதை எழுதுவது. எது சம்பந்தமாக? நாட்டு விடுதலைக்காக. இந்திய இளைஞர்களிடையே சுதந்திர உணர்வினையும் வீரத்தையும் உருவாக்குவது போன்று இவரது பாடல்கள் இருந்து வருகின்றன. அப்படியா? கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற துணிச்சல் கொண்ட கவிஞர்களை நாட்டின் விடுதலைக்காக பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். பாரதியார் அன்றைய நாளில் தான் நடத்திய கூட்டத்தில் வாழ்க நீ எம்மான் காந்தி என்ற பாடல் ஒன்றை போற்றி பாடினார்.